இடையே இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை தென்மேற்கு மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் மாமல்லம் சந்திரசேகர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வருகை சிறப்பித்து கொண்டிருக்கிற ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மிடையே வாழ்ந்து மறைந்திருக்கின்ற நந்தினி சண்முகம் அவர்கள் இறப்பு செய்தி கேட்டு நான் பெரும் அதிர்ச்சி உற்றேன். இந்த செய்தியை என்னுடைய நண்பர், நான் சென்னையில் இருக்கின்ற போது ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு 3 மணி வாக்கில் நம்முடைய மங்களம் பிரபாகரன் தான் என்னை கேட்குறாரு, இந்த மாதிரி நந்தினி சண்முகம் இறந்துட்டார் தெரியலையேன்னு சொன்னால் உடனே ஃபேஸ்புக்கு எடுத்து உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு கணம் நான் ஆடி போனேன். அதுக்கடுத்து அவருக்கு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவருக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த செய்தியை நான் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய பதிவு பண்ணேன். ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பதிவு பண்ணிட்டு தொடர்பு கூட பேசினேன். உமாதேவிலாம் கூட பார்த்தீங்கன்னா சமக்குடியாமட்டெல்லாம் கூட ஒரு கல்லூரியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணணும், இல்லை ஆர்டராக கல்லூரியிலையும் பண்ணார். அப்போ அவங்க சமக்குடியாமட்டில் குடும்பம் இருந்தாங்க, எங்கள் உறவினர் வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்து வச்சு செய்தி அங்கே நான் பதிவு பண்ணேன். ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். நான் விடையாலும் பார்த்தீங்கன்னா நானும் அவர் பல நாள் வாக்கிங்லாம் போகும். மணி ஒரு 3:30-4 மணிக்கு தூக்கம் போச்சுன்னா நேராக அவர் வருவார். கரெக்டாக அவர் மணி 4 மணியாக சேரில் உட்காந்து எல்லாருக்கும் பதிவு போடுவார், படிச்சுட்டு இருப்பார். எல்லாம் பேப்பர்லாம் படிப்பார். அதனுடைய பதிவு விமர்சனம்லாம் பண்ணுவார். அமைச்சரை கூட சில நாள் பார்த்து பேசியிருக்காரு, நான் உங்களுடைய விமர்சனம்லாம் பார்க்குறேன், நல்லா போடுறீங்க அப்படின்றதான் கூட பண்ணுவார். இப்போ அவர் ஒரு படைப்பாளி, எழுத்தாளர், பல 100 புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்காரு. படைப்பாளி என்றைக்கும் இறந்ததாக சரித்திரம் கிடையாது. அவர் நம்மளோடு தான் வாழ்ந்துட்டுருக்காரு. இப்போ நீங்கள் அந்த 100-200 சொன்னீங்களே, அதையும் தாண்டி இந்த தமிழ் உள்ள வரை, இந்த உலகம் உள்ள வரை அந்த புத்தகத்தை வாசிக்கிற போது ஒவ்வொரு பக்கமும் அவருடைய முகம் தெரியும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த இறப்பில் இன்னைக்கு அவர் ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டத்தில் ஒரு 58 வயசு வரைக்கும் பணியுதவி பண்ணிவிட்டு மீதி ஒரு 17 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு. அந்த 17 ஆண்டு காலத்தும் இலக்கியத்துறையில் வாழ்ந்திருக்காரு. அந்த இலக்கியத்துக்காக அவர் வாழ்ந்திருக்கிறான்ற அந்த இது திருவண்ணாமலை எந்த மூல முடக்கிலையும் பார்க்குற போது அந்த பதாகைகளை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தமிழ் அமைப்பில் இப்படி ஒரு சிறப்பான முறையில் அந்த பணியை செய்ததுனால தான் திருவண்ணாமலை முழுக்க எல்லா ரோட்லேயும் 9 ரோட்லேயுமே பார்த்திங்கன்னா அவருடைய பதாகை இந்த மாதிரி இறப்பு செய்தி மக்களுக்கு சென்றடைகிற வகையில் அந்த இதெல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான் அது. அதே மாதிரி அவர் எல்லாரையுமே ஒரு மேடையில் ஏற்றி அழகு பார்க்கக்கூடியவர். எல்லா இலக்கிய கூட்டத்துக்கும் போவார். போகிற போது யாரும் அவர் அணுகி நான் பேசணும், நான் இந்த மாதிரி ஒரு கவிதை வாசிக்கணும் போகணும்னு சொன்னால் தங்கு தடை இல்லாமல் மற்றவங்க மேடை ஏற்றி நம்ம அழகு பார்த்த அவர் இன்றைக்கி நம்ம விட்டு அவர் தெரிஞ்சிருக்கிறாரு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவர் என்ன அவருடைய புகழ் என்றைக்கும் நீடித்து இந்த தமிழ் உள்ள வரை இருக்கும். தோன்றிய புகழோடு தோன்றுக அக்தால் தோன்றில் தோன்றாமின் நன்றி என்ற அந்த வள்ளுவர் கூற்றுக்கேற்ப அந்த மனிதர் தோன்றினார். அவர் புகழோடு தான் இன்றைக்கி இருக்கிறார், புகழ் சென்றடைஞ்சிருக்கார். அவருடைய புகழ் மேலும் ஓங்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.